மனமார்ந்த அவங்க பேசுறாங்கன்னு சொல்றதை விட நீங்க கை கட்டி அவங்க பேச வச்சீங்கிறது தான் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா நம்ம கை கட்டி பாராட்டி நல்லா இருக்குன்னு உற்சாகப்படுத்தணும்னா அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அவங்க பேச்சு அந்த மாதிரி ஒருத்தர் பேராசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி அப்படியே ஒருத்தர் தாண்டி அப்படியே பேச்சு போயிட்டே இருந்தாங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி என்பது பேச்சாளர்களுடைய பேச்சும் உங்களினுடைய கைத்தட்டல் இந்த ஆதரவால் நடந்தது என்பதை சொல்லிட்டு தீர்ப்பு ஒவ்வொருத்தரும் எந்த பக்கம் தான் தீர்ப்பு தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானே கொண்டு போயிருக்கேன். எந்த பக்கம் தீர்ப்பு கொடுக்குறது இதில் அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க, பண்டிகைகள் கொண்டாடி ரொம்ப சிரமப்பட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்து எதையோ தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கல்யாணம் ஆகி வருஷம் ஆகிடுச்சு, அதனால நிச்சயமாக எனக்கு கல்யாணம் தெரிஞ்சுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு சொன்னாங்க. ரொம்ப அவங்க சொன்னாங்க நகைச்சுவையும் சரி சிந்திக்க வேண்டிய விஷயங்களும் எல்லாமே நல்லாங்க. இப்போ ஏதாவது ஒரு மிக சுருக்கமான கொஞ்ச நேரத்தில் சுருக்கமான அதனால எவ்வளவு விரைவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக. ஏன்னா நான் முதல்ல ஆரம்பத்தில் என்ன நினைச்சேன், நீங்கள் வந்து எந்த பக்கத்துக்கு அதிகமாக கைத்தட்டல் கொடுக்குறீங்களோ சந்தோஷமே பேசுனா அந்த பக்கம் அதிகமாக கைத்தட்டல் கொடுத்தா அந்த பக்கம் தீர்ப்பு சொல்லலாம். சங்கடமேங்கிற பக்கம் அதிகமாக கைத்தட்டல் கொடுத்து அதை பார்த்து எழுதிட்டே இருக்கு பார்த்துருக்கீங்க. அந்த பக்கம் தீர்ப்பு கொடுக்கலாம். நான் பார்த்து எழுதிட்டே இருந்தா நீங்கள் சந்தோஷமே பேசும்போதும் நல்லா கையெழுத்தீங்க, சங்கடமே பேசுறவங்களுக்கும் நல்லா கையெழுத்தீங்க. அப்படின்னா அர்த்தம் நடுவில் இருக்கிறத தீர்ப்பு சொல்ல முடியாம குழம்பு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஏன்னா ரொம்ப உற்சாகமா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மாணவர்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நான் வந்து இந்த ஒரு பேச்சாளரா இந்த உட்கார்ந்துருக்கல, ஒரு மாணவனாக என்னை உணர வைக்க உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான மாணவனாக அந்த உணர்வை எனக்கு சொன்னீங்க. எல்லாருமே உற்சாகமாக இருக்கீங்க, முன்வரிசையில் இருக்கீங்க, கடைசியில் இருக்கீங்க. எனக்கு பொதுவாக என்னன்னா, முன்வரிசையில் இருக்கிற மாணவர்கள் முன்வரிசையில் இருக்கிற மாணவர்களை பிடிக்கும், பேக் பெஞ்சில் இருக்கிற மாணவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கும். ப்ராஜெக்ட் கொடுத்தா ஹோம்ஒர்க் கொடுத்தா எந்த வேலையை படிக்கணும் அப்படியே மனப்பாடம் பண்ணி முடிச்சிடுவோம். டீச்சர் சொல்றது அவ்வளவு கவனமாக கேட்டு எல்லா வேலையும் செஞ்சுடுவாங்க. அப்போ வேலைக்கு போனாலும் கடைசி வரைக்கும் டீச்சரை பார்க்க மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டான், என்ன சொன்னாலும் செய்ய மாட்டான். அவன் இருக்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன வேலை வாங்குறதுல திறமைசாலியாக இருப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எத்தனை வருஷம் ஆனாலும் டீச்சரை மறக்க மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான். அவன் படிச்சு முடிச்சு பல வருஷம் ஆனாலும் அந்த டீச்சர் ரிட்டையர் ஆனாலும் கடைசி வரைக்கும் டீச்சரை அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும். ஏன்னா நானும் அவ்வளோ என்னன்னா அந்த வந்து வாழ்க்கையில அந்த கிளாஸ் ரூம் லைஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. வாழ்க்கையில நம்ம திரும்ப போக முடியாத இடம்ங்கிறது ரெண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வகுப்பறை. அவர் நடத்தப்படாத எத்தனை ஞானிகளும் அறிஞர்களும் அங்கதான் உருவாகி இருக்காங்க. படிச்சு முடிச்சு வேலைக்கு போகக்கூடியவங்க அங்கதான் இருக்காங்க. எதையுமே படிக்காமல் முதலாளி ஆனவங்களும் அங்கதான் இருக்காங்க. பல பேருக்கு வேலை கொடுக்குறவங்க எழுதுவோம், சேட்டை பண்ணிட்டே இருக்கிற பசங்க. அந்த மாதிரி எல்லாமே கலந்துக்கிட்டு அவ்வளவு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ பண்டிகை சங்கரமா இதுதான் நம்ம சந்தோஷமாக இருந்த சுருக்கமாக ஒரு ரெண்டு விஷயங்களை மட்டும் பார்த்துருவோம். சங்கடமே சொன்னவங்க என்ன சொல்றாங்க, சொன்னாங்க கடற்கரையா அலையும் என்ன கடற்கரையா அலைகிறதுனா நிறவரமே இல்லை. ஒரு கடையில் போவோம், சரி எல்லா சேரையும் பார்ப்போம், என்ன தெரியல, அவ்வளவு விஷயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் புருஷ பக்கத்தில் இருப்பாங்க. நாங்கள் அந்த கடைக்கு போவோம். அந்த கடையில சேல்ஸ் பண்ண இருப்பாங்க. நீங்க அப்புறமா அனுபவிங்க, அப்புறம் உங்களுக்கு அது வரும். படிக்கணும். அதாவது
அந்த சேல்ஸ்மேன் நம்ம ஆம்பளை ஒரு வாரம் அப்படியே பார்ப்போம், வேலை இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த சேலை எடுத்து போட்டு நாங்கள் சமாளிக்க முடியலையா, லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எப்படின்னா சமாளிக்கலாம்னு நம்ம கேட்காம கேட்கலாம். நீங்கள் சமீபத்தில் அந்த மகளிர் தினம் இல்லை, மகளிர் தினத்தில் நம்ம பசங்க அழகாக அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சினிமா காட்சி வடிவில் காட்சியை போட்டு ஒரு ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தா அந்த கமாண்ட் எல்லாம் உருவாக்குறது, மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் இல்லை கல்லூரியை முடிச்சு போகிறவங்க, வேலை பார்க்குறவங்க, பொதுவாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இல்லை. ஓகே, யாராக இருந்தாலும் அதான் ரசிக்க முடியாது. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நான் சமீபத்தில் ரொம்ப ரசிச்சது இந்த சிவபெருமான், கடவுள் சிவபெருமான் இருக்குல்ல, ஞாபகப்படுத்துறீங்க, என்ன ஞாபகப்படுத்துறீங்க, மருதமலை முருகன் கோவில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் அன்றைக்கு இந்த சங்கமத்தினுடைய ஆரம்பம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக திட்டமிட்ட இதுவாக இருக்காங்க. ஆனால் அது இறைவனுடைய சித்தம். இந்த நாட்களில் இது நடக்க வேண்டும். இன்னொன்று, இந்த சங்கமத்தை பற்றி நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேராசிரியர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன, நாங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை கலைகள், நாடகங்கள், வில்லுப்பாட்டு, அந்த ஒவ்வொன்றும் கிராமிய கலைகள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்த சங்கமம் என்கின்ற விழா கலைகளின் சங்கமமாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு எல்லாம் அழைப்பு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. சரி, விஷயம் சொல்லுவாங்க. மகளிர் தினத்துக்கு சிவபெருமான் இருக்காங்க, கடவுள் சிவபெருமான் மனைவி யார் பார்த்து சிவபெருமான் பார்வதி தெரிஞ்சுக்கிங்க. சிவபெருமானுக்கும் மனைவியும் துணி கடைக்கு துணி எடுக்க போறாங்க. அந்த சேலை பார்வதி அந்த செல்ஃபில் இருக்கிற துணி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவபெருமான் அந்த ஓரத்துல, கடை ஓரத்துல ஒரு திண்ணயமான ஒரு இடத்துல அது இடத்துல கைது உட்கார்ந்து இது காட்சி. சிவபெருமான் கடவுள் போய் பார்வதி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே நம்மால் ஒரு கமெண்ட் எழுதியிருக்காங்க, ஆச்சரியமா இருந்தது. மனைவி சேலை எடுக்க கடைக்கு போனால் சிவபெருமானையா இருந்தாலும் சிவனே தான். ஆச்சரியமா இருக்கும். அது இயல்பு தானே. இப்போ ஆண்கள் செலக்ட் பண்ண இல்லையா, செலக்ட் பண்றான். ஏன்னா அவனுக்கு செலக்ட் பண்றது கொஞ்சம் தான் இருக்கு. பெண்களுக்கு அப்படி இல்லை, வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. விதவிதமா நிறைய வச்சிருக்கோம். அது என்ன ஏதோ இருக்கு, நம்ம ராசியை கொடுப்போம். நமக்கு என்ன ஒரு கலர் சட்டை, இல்லை கட்டுமொண்ட சட்டை, இல்லை லேடி பேரண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கடைகள்ல கீழே ஃபுல்லா ஒவ்வொரு தளத்தனமா லேடிஸ் வச்சுட்டே இருப்பான். அப்படி போய் கடைசி ஓரத்துல 7 மாடி கடை இருக்குன்னா 7வது மாடியில ஒரு ஓரத்துல கொஞ்சம் வேட்டி சட்டை கொஞ்சம் இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு ஒரு 2 ஆண்கள் காற்றோட்டமா உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஒருத்தர் அந்த பக்கம் போக மாட்டான். ஏன் அதை வச்சுக்க முடியுமா? நீ முதல் தளத்திலேயே சேலை எடுத்து இருக்கிறதுல மனசுல பாதி கல்யாணம், அப்புறம் சுடிதார் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு 7வது மாடிக்கு போகும்போது வெறும் பர்சு காலியாக தான் இருக்கும். ஒரு வேலை அங்கே வரமாட்டான். அதுக்காக அப்படி வச்சிருப்போம். இந்த மாதிரி கடைகளோட நான் சமீபத்தில் துணி எடுக்க போகும்போது ஆச்சரியமாக இருந்தது. நம்ம இப்போ ஷர்ட் எல்லாமே பெரும்பாலும் ரெடிமேட் ஷர்ட் வந்துச்சு. ரெடிமேட் ஷர்ட்டு கணவன் மனைவியுமா செலக்ட் பண்ணிருக்கு. மனைவி கணவனுக்கு செலக்ட் பண்ணுறது ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு தாண்டி ஒரு ஷர்ட் எடுத்து நீங்கள் ட்ரையல் ரூம் இல்லை, ட்ரையல் ரூமில் போய் ஷர்ட்டை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுது. இவன் உள்ள போய் ஷர்ட்டை போட்டு வெளியே வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கும் போது உங்களை மாதிரியே உங்களை மாதிரியே இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி தெரியுதுன்னா நான் உங்களுக்கு கவனிப்பேன், சரி பயன்படுத்த உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லாம உங்க மாதிரியே இருக்கு. என்ன மாதிரியே இருக்குன்றீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லு, உங்களை மாதிரியே யூஸ் ஆகுது. அந்த அம்மா சொல்லுது, அவன்